தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள்ல நடிகர் விஜய் ஒரு டிஸ்டர்ப்டராக, அதாவது பிளவு சக்தியாக செயல்படுவார் என்றும், அதனால பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் அந்த கட்சியின் தொண்டு நிறுவன பிரிவின் மாநில அமைப்பாளர் அர்ஜுனமூர்த்தி சொல்லியிருக்காரு. இது அரசியல் வட்டாரத்துல விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்த பதிவுதான் இது. இது தொடர்பாக அர்ஜுனமூர்த்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2006ஆம் ஆண்டில் விஜயகாந்த் 140க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஏற்படுத்திய அதிர்வுகளைப் போலவே 2026ல விஜய் ஒரு டிஸ்டர்ப்டராக செயல்படுவார் என்று சொல்லியிருக்காரு. கடந்த 1977ஆம் ஆண்டு முதல் இதுவரையிலான தமிழக தேர்தல் வரலாற்றை உற்று நோக்கினால் வாக்காளர் எண்ணிக்கை உயர்வுக்கும் வாக்குப்பதிவு சதவீதத்திற்கும் இடையே ஒரு சமநிலையற்ற போக்கு இருப்பதை அறிய முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்காரு. 1980ஆம் ஆண்டுல வாக்காளர் எண்ணிக்கை 25 லட்சம் அதிகரித்த போது வாக்குப்பதிவு 44 லட்சம் உயர்ந்துச்சு. ஆனால் 1984ஆம் ஆண்டு 32 லட்சம் வாக்காளர்கள் உயர்ந்ததாகவும், ஆனால் வாக்குப்பதிவு 29 லட்சம் மட்டுமே உயர்ந்ததாகவும் சுட்டிக்காட்டியிருக்காரு. இதே மாதிரி 1991ஆம் ஆண்டில் அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்தால 22 லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்தும் வாக்குப்பதிவு 6 லட்சம் குறைந்தது என்றும், அதே நேரம் கடந்த 2006ஆம் ஆண்டு தேர்தல் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது என்றும் அர்ஜுனமூர்த்தி நினைவு கூர்ந்திருக்காரு. 30 லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்த நிலையில வாக்குப்பதிவு 58 லட்சம் கூடியிருக்கு. இதற்கு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததே முக்கிய காரணம் என கூறக்கூடிய அவரு, தமிழக அரசியல்ல விஜயகாந்த் உருவாக்கிய அலைகள் வாக்குப்பதிவுல பெரும் உயர்வை ஏற்படுத்தியதோடு ஆட்சி சமன்பாடுகளையும் பாதித்ததாக குறிப்பிடுறாரு. அதே போல தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை எஸ்ஐஆர் என்கின்ற சிறப்பு தீவிர திருத்தங்களுக்கு பிறகு மொத்த வாக்காளர் எண்ணிக்கை சுமார் 5,73 லட்சமாக இருந்ததை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இது சுமார் 86% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதுனால மொத்த வாக்குகள் 4,90 லட்சம் எட்டியுள்ளது. எதிர்பார்த்ததை விட இந்த உயர்வு அதிகம்னு சொல்றாரு. இதுல விஜயின் பங்கு மிக முக்கியமானது என மறக்காமல் சொல்லக்கூடிய அர்ஜுனமூர்த்தி, 2006ஆம் ஆண்டில் விஜயகாந்த் 140க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதிர்வுகளைப் போலவே 2026ஆம் ஆண்டில் விஜய் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டர்ப்டர், அதாவது பிளவு ஏற்படுத்துபவராக செயல்படுவார் என திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. விஜயின் தமிழக வெற்றி கழகம் 7 முதல் 12 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதாகவும், 20ல இருந்து 25 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடிக்கும் என்றும் சொல்லக்கூடிய பாஜக அர்ஜுனமூர்த்தி, அதே நேரம் தாவேக்கு உருவாக்கக்கூடிய வாக்குப்பிளவு பல தொகுதிகளில் அதனுடைய முடிவுகளை தலைகீழாக மாற்றும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தற்போதைய திமுக அரசின் மீதான அதிருப்தி காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சில பகுதிகளில் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும், மேலும் சென்னை போன்ற நகர்ப்புறங்கள்ல திமுக கடும் போட்டியை சந்திக்கக்கூடும் என்றும் சொல்லியிருக்கக்கூடிய அவர், இவற்றையெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைய வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரம் திமுக தன்னுடைய மகளிர் உரிமை தொகை போன்ற நலத்திட்டங்கள் மூலமாக தன்னுடைய ஆதரவு வாக்காளர்களை தக்க வைத்துக் கொண்டிருந்தால் மட்டுமே ஆளும் கட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதையும் பாஜக அர்ஜுனமூர்த்தி குறிப்பிட்டிருக்காரு. ஆக மொத்தத்துல தமிழகத்துல கூட்டணி ஆட்சியின் புதிய கட்டத்தை தொடங்கக்கூடிய சூழலாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.